Good morning, students. I am MRK. We are going to see vertical line test. Okay, good. Plus 1 க்கு இருக்கக்கூடிய part the vertical line test அப்படின்றது plus 1 ஸ்டாண்டர்டில் உள்ளது. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க. ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கிராஃப் வந்து ஃபங்க்ஷனா அப்படின்றத வெர்டிகல் லைன் டெஸ்ட் மூலமாக நம்ம டெஸ்ட்டு பண்ணி ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்ட்டு சொல்லலாம் ஒரு கிராஃபை. ஓகேங்களா? வெர்டிகல் லைன்றது வந்து பெர்பெண்டிகுலராக வரைகிறது, இந்த மாதிரி வரைகிறது. சரிங்களா? பெர்பெண்டிகுலராக வரைகிறது. ஓகே, குட். அப்போ டெஃபனிஷன் தெரியணும். டெஃபனிஷன் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். சரிங்களா? சொல்கிறது த வெர்டிகல் லைன் test is a method the vertical line test is a method that is used to determine a given relation is a function or not அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. ஒரு ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறது தான் என்னது வெர்டிகல் லைன் டெஸ்ட். இப்போ 2-3 கிராஃப் போட்டுக்குருவோம். ஓகேங்களா? ரைட். இப்படி ஒரு கிராஃப் வச்சுக்கோ. ஆரிஜின் வழியாக ஒரு லைன் இது ஒன்று வச்சுக்கோ. சும்மா எக்ஸாம்பிளுக்கு போட்டு காட்டுறதான். ரைட், இது ஒன்று வச்சுக்கோ. இது வச்சுக்கோ. இப்போ இந்த கிராஃபை வந்து நம்ம சொல்லணும். ஒரு வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணுறோம். இது ஆக்சஸ், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா? இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஒய். குட். ஒரு வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணுறேன். லெஃப்ட் ஆர் ரைட், எந்த சைடு வேணாலும். ஓகேங்களா? ரைட். இந்த ட்ரா பண்ணுறேன், இந்த ட்ரா பண்ணிட்டேன். இப்போ இந்த கிராஃபில் ட்ரா பண்ண வெர்டிகல் லைன் கிராஃபில் எங்கே மீட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல மீட் ஆகுது. அப்போ 1 பாயிண்டில் மீட் ஆனால் இட் இஸ் ஃபங்க்ஷன். 1 பாயிண்டில் மீட் ஆனால் த வெர்டிகல் லைன் மீட் அட் எ பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். த வெர்டிகல் லைன், சரிங்களா, மீட்டு அட் எ பாயிண்ட், இல்லை இன்டர்செக்ட் அட் எ பாயிண்ட்னு எழுதலாம். மீட்டு அட் எ பாயிண்ட்டு. சரியா சொல்கிறது? தர்ஃபோர் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுவும் ஒரு பாயிண்டில் தான் மீட் ஆகுது. அப்போ இதுவும் என்ன தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். இதுலேயும் வெர்டிகல் லைன் வரைகிறோம். இந்த இருக்குது, இதுவும் ஃபங்க்ஷன் தான், ஒரு பாயிண்டில் தான் மீட் ஆகுது. பட் இதில் பார்த்தீங்கன்னா வெர்டிகல் லைன் வந்து 1, இந்த இடத்துல ஒன்று 2, இந்த இடத்துல ஒன்று 3. அப்போ மோர் தென் 1 பாயிண்ட் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். மோர் தென் 1 பாயிண்ட் அப்படின்னு ஆயிடுச்சுனாலே, சரியா, இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிறணும். இதுதான் வெர்டிகல் லைன் டெஸ்ட் அப்படின்றது. சேம் டைம் இதே மாதிரி ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். கிடைமட்ட கோடு பார்க்கணும்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 இல்லையா அப்படின்னு பார்க்குறது. இதுதான் ஹரிசாண்டல் லைன். ஒரு ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 ஃபங்க்ஷனா, ஆன்-டு ஃபங்க்ஷனா அப்படின்ற மாதிரி 1-to-1 இல்லையா அப்படின்னு பார்க்குற மாதிரி பார்க்கணும். சரிங்களா? சொல்கிறது த ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டு, த horizontal
the horizontal line test. The horizontal line test. Horizontal line test to check whether a function is one-to-one onto or not. one-to-one comma or onto or not அப்படின்னு சொல்லலாம். எதுன்னு வெரிஃபை பண்ணலாம். சரிங்களா சொல்கிறது? அப்போ ரிலாக்ஸாக அந்த லைனை ட்ராப் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். 1-to-1 ஆர் நாட் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டு டெஃபனேஷன். ஓகே, குட். இப்போ நம்ம கிராஃபிக்கலாக பார்த்தோம்னா ஒரு கிராஃப் இப்படி போட்டிருக்கோம். இப்போ வரைஞ்சிருக்கேன் இப்படி ஒரு ஹரிசாண்டல் லைன். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா? அப்போ இதுக்கு நேராக நம்பர் கொடுத்தோம்னா 1 2 3 4ன்னு வருது. இதுக்கு நேராக 4 வருது. இது 1. சரிங்களா சொல்கிறது? 1 2 3 4ன்னு கொடுத்துருக்கு. இங்கே வந்து 1 2 அப்படின்னு வச்சுக்கோ. படம் டொமைன் அப்படின்றது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா 0லேருந்து 4 வரைக்கும் போயிருக்கு. டொமைன் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபங்க்ஷன் வரைகிறோம் அப்படின்னா, சாரி இந்த கணக்கில் 1 to 4 வரைக்கும் கர்வ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. 1 to 4 வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரேஞ்சுன்றது கோடொமைன் அப்படின்னா எது வரைக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா இங்கே மேலே ஒய் ஆக்சிஸில் உள்ளது. டொமைன் பார்த்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸில் உள்ளது. சரிங்களா சொல்கிறது? அப்போ எது வரைக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ரைட்டு. இப்போதைக்கு அதோட தேவையில்லை. இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்கணும்? எய்மு ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டு. இந்த ஹரிசாண்டல் லைன் ட்ராப் பண்ணது இந்த கிராஃபில் ஒரு இடத்துல மீட் பண்ணியிருந்தால் 1-to-1. இது வந்து மோர் தென் 1 பாயிண்ட். இந்த இங்கே 1, இந்த இடம் 1, இந்த இடம் 1, 3 இடத்துல கட் ஆயிருக்கு. இந்த வெர்டிக்கல் இந்த ஹரிசாண்டல் லைன் இன்டர்செக்ட் at more than 1 point, therefore not a function அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா சொல்கிறது? இதே மாதிரி கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு பார்த்துக்கோ. ஒரு 2 கிராஃப் போட்டு சொல்கிறேன், அவ்வளோதான். இதை வந்து இந்த இப்படி போட்டுக்கோ. இந்த கிராஃபை வந்து இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோ. ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணால் இப்படி தான் ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணால் அப்படி தான் ட்ரா பண்ண முடியும். இந்த ட்ரா பண்ணிவிட்டேன். அப்போ இந்த இடத்துல மட்டும்தான் மீட் ஆகுது. பாயிண்ட் வேணால் பின்னு வச்சுக்கோ. அப்போ இந்த ஹரிசாண்டல் லைன் intersect or meet at a point, therefore it is function அப்படின்னு அர்த்தம். it is 1-to-1 function அர்த்தம். it is என்னது? 1-to-1 function அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? 1-to-1 function அப்படின்னு அர்த்தம். நிதானமாக பார்த்துக்கோ. அப்போ 1-to-1 அண்டு ஆன்-டு-ஆக இருக்கணும் அப்படின்னா 1-to-1 ஆன்-டு-ஆக இருக்கணும் அப்படின்னா கோடொமைன் ஈக்குவல் டு ரேஞ்ச் அப்படின்ற பாயிண்ட்டை நம்ம ஞாபகத்து வச்சுக்கிறணும். 1-to-1 இன்டூவாக இருக்கணும்னா கோடொமைன் ரேஞ்ச் இஸ் a subset of கோடொமைன். ஓகேங்களா? அப்போ 1-to-1 on-to சேர்ந்தாத்தான் பைஜெக்டிவ் ஆர் பைஜெக்ஷன். ஓகேங்களா? இதுதான் நம்ம ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. ஓகே, குட். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம்
கவனமாக படிச்சுக்கோ. சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? சொல்கிறது சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்குது. சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்குது, சிறப்பு சார்புகள் அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறணும். ஒன்று பாலினாமியல் ஃபங்க்ஷன். பாலினாமியல் ஃபங்க்ஷன். பாலினாமியல் ஃபங்க்ஷன் தமிழில் பல்லுறுப்புக்கோவை சார்பு அப்படின்னு சொல்லுவாங்க. f(x) அப்படின்னு எழுதுவோம்ல, அவருக்கு தான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், கியூபிக் ஈக்குவேஷன், அதுக்கு மேலே போச்சுன்னா சொல்லுவோம்ல, அதை எப்படி டிஃபைன் பண்ணுறது? f(x) கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இருக்கும்ல, a0 x பவர் n, அடுத்து a1 a2 a3 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். a1 x பவர் n மைனஸ் 1 குறைஞ்சிக்கிட்டே போகும், ப்ளஸ் அப் டு அப்படின்னு போயிட்டு கடைசியில் an அப்படின்னு முடிஞ்சிடும், கான்ஸ்டண்ட்டில் முடிஞ்சிடும். சரியா சொல்கிறது? பார்த்துக்கோ. அதே மாதிரி இன்னொன்று லீனியர் ஃபங்க்ஷன் ஒன்று சொல்லுவாங்க. லீனியர் ஃபங்க்ஷன் லைனை நோட் பண்ணுறது. லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு லைனை சொல்கிறது. ax + b அப்படின்னு சொல்கிறது. ax + b இது f(x) வேணால் நோட் பண்ணிக்கலாம். இதுதான் லீனியர் ஃபங்க்ஷன். சரிங்களா? சொல்கிறது நேரியல் சார்பு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அடுத்து எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன் ஒன்று சொல்லுவாங்க. எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவாங்க. அடுக்கு குறியீடுன்னு சொல்லுவாங்க. அடுக்கு அப்படின்னு சொல்கிறது இல்லை, படிக்குறி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுக்கு அப்படின்னு சொல்கிறது எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன். e⁴x a⁴x அப்படின்னு சொல்கிறது. அப்போ f(x) a⁴x ஆர் e⁴x இதுதான் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம். 2⁴x 3⁴x அந்த மாதிரி உள்ளது. சரிங்களா? சொல்கிறது அது எப்படி போகும் அப்படின்ட்டா, கிராஃப் இந்த தேர்ட் குவாட்ரண்ட்லேருந்து செகண்ட் குவாட்ரண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுக்கு போகும். இப்படி போகும், பார்த்துக்க. சரி, நெக்ஸ்ட்டு வேறு எது இருக்கான்னு பார்த்துக்குறோம் புக்கில். இதே இது f(-x) அப்படின்ட்டா f(x) a⁻−x அப்படி சொல்லிட்டா என்னாகும்? இங்கே ஃபஸ்ட்லேருந்து செகண்டுக்கு இப்படி போயிடும். சரியா? ரைட். வேறு என்ன கிராஃப் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அது தகுந்தாப்பில் மூவ் பண்ணிக்க. அடுத்து லாகர்தமிக் ஃபங்க்ஷன் இருக்குது. லாக் ஃபங்க்ஷன்னா லாகர்தமிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மடக்கை f(x) log x அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? இதில் படம் போட்டோம்னா பார்த்து, அதாவது நெகட்டிவில் லாகுக்கு வராது. சரியா சொல்கிறது? அப்போ எப்படி போகும் அப்படின்ட்டு பார்த்துக்கோ. நெகட்டிவில் எக்ஸுக்கு நெகட்டிவ் கொடுக்க முடியாது, இப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இதுதான் லாக் எக்ஸ். நெக்ஸ்ட்டு ரெசிப்ராக்கல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ரெசிப்ராக்கல் ஃபங்க்ஷன் தலைகீழ் சார்புன்றது. ரெசிப்ராக்கல் 1/x அப்படின்னு சொல்கிறது. ரெசிப்ராக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்றது f(x) 1/x தலைகீழ் சார்புன்னு சொல்கிறது ரெசிப்ராக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்றது. சரியா? அதை பார்த்து பொறுமையாக எழுதிக்கலாம். எக்ஸ் இன்வர்ஸ் அப்படின்னு சொன்னாலும் சரி. இது ரெண்டையும் சேர்த்து இந்த லைன் இந்த ஒய்யிலையும் இந்த எக்ஸையும் அப்படி தொடாமல் போகும். தொட்டக்கூடாது, தொடாமல் போயிட்டே இருக்கும். சரிங்களா? மறந்துடாத. இதுதான் ஸ்பெஷல் கிராஃபு. அதே மாதிரி இந்த சைடு வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த சைடு இந்த ஃபோர்த்துக்கு இந்த தேர்ட் குவாட்ரண்ட்லேயும் இதே மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து இரட்டை சார்பு ஒற்றை சார்புன்னு சொல்லுவாங்க. ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. ஆட் ஃபங்க்ஷன் ஒன்று சொல்லுவாங்க, ஈவன் ஃபங்க்ஷன் ஒன்று சொல்லுவாங்க. ஈவன் இரட்டை சார்புன்னு அர்த்தம். இதெல்லாம் நேற்றே உனக்கு அன்றைக்கி நடத்தையில் சொல்லி கொடுத்தேன் ட்ரிகனாமெட்ரியில். f(x) மைனஸ், அதாவது f(-x) மைனஸ் f(x)ன்னு வந்துச்சுன்னா ஆட் ஃபங்க்ஷன். f(-x) f(x)ன்னு வந்துட்டா ஈவன் ஃபங்க்ஷன். எப்படி சார் அப்படின்னா, நம்ம தான் யோசிக்கணும். f(x) xன்னு எடுக்கிறோம் ஒரு கணக்கு. இதில் f(-x)ன்னு மாற்றினா -xன்னு வரும். அப்போ மைனஸ் f(x)ன்னு வந்துடும். அப்போ f(-x) மைனஸ் f(x) வருதா? அப்போ இது ஆட் ஃபங்க்ஷன். இதே சேம் டைம் f(x) x² எடுக்கிறேன். f(-x)
என்ன எடுக்கிறோம், -x ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துடுறோம். அப்போ மறுபடியும் என்ன வந்துடும், x² தான் வரும். அப்போ அகைன் f(x) தான் வரும். அப்போ f(-x) அப்படியே வரனால இது என்ன ஃபங்க்ஷனு, இட் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஈவன் ஃபங்க்ஷன். சரியா? sin θ cos θ போட்டு காட்டலாம். அதான் உன்ட்டு சொன்னேன். செகண்ட் ஒன்று எப்படின்னா, sin θன்றது ஆட் ஃபங்க்ஷன், sin -x -sin x அப்படின்னு அர்த்தம். இதே இது காசுன்றது ஈவன் ஃபங்க்ஷன், cos -x cos x அப்படின்னு அர்த்தம். இது ஈவன் ஃபங்க்ஷன், இது ஆட் ஃபங்க்ஷன். பார்த்துக்கோ, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றது ட்ரிகனாமெட்ரியில் என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காம்போசிட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குல்ல, காம்போசிஷன் ஃபங்க்ஷன் ஒன்று சொல்லுவாங்கல்ல. காம்போசிஷன் ஃபங்க்ஷன்னா நீ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜின்னு சொல்லுவீல, அது காம்போசிஷன் ஃபங்க்ஷன் தான் அதுக்கு பேர். சரிங்களா? சொல்கிறது காம்போசிஷன் ஃபங்க்ஷன் தான் அதுக்கு பேர். சார்புகளின் சேர்ப்பு. f(x)ன்னு ஒன்று எடுத்துட்டு இல்லை g எடுக்கையில் x+2 அப்படி எடுக்கிறோம். இது x² வேணால் எடுத்துக்கிறோம். இப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கணும்னா எஃப் இருக்கட்டும் g(x), அப்போ எஃப் இருக்கட்டும் g(x) x+2. அப்போ இது f(x) மீனிங் பண்ணிட்டா f(x) இந்த எக்ஸை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக எழுதையில் x+2 ஹோல் ஸ்கொயர். இதுதான் காம்போசிட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றதில் சேரும். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ, அவசரப்படாத. சரிங்களா? இன்வர்ஷன் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இன்வர்ஷன் ஃபங்க்ஷன், அதில் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல. இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீடியோவில். 2 விதமாக எழுதலாம், 1-to-1 அண்டு on-to இருந்து பைஜெக்ஷனாக இருந்தால் தான் அது இன்வர்ஸ் கிடைக்கும். சரியா? இல்லையா, ஈஸி மெத்தடில் ஒன்று இருக்குது. எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி கண்டுபிடி, ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் கண்டுபிடி. அப்போ இதுக்கு வந்து ஐ ஒய்ன்னு வரணும், இதுக்கு ஐ எக்ஸ்ன்னு வரணும். வந்துச்சுன்னா எஃப் ஈக்குவல் டு ஜி இன்வர்ஸ்ன்னு சொல்லலாம், அல்லது ஜி ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். எது வேணாலும் சொல்லலாம். இது ஒரு டைப் மெத்தட், இது ஒரு மெத்தட், அனதர் மெத்தட். ஆமாம், உனக்கு எது ஈஸியாக இருக்கோ, சில பேர் அப்படி செஞ்சு விடுவாங்க. அதனால் சொல்கிறேன், எது ஈஸியாக இருக்கோ அதை நீ இது பண்ணிக்கலாம், செய்யலாம். ரெண்டையுமே தெரிஞ்சுக்கிறனால தப்பு இல்லை. ஓகேங்களா? ஆன்சர் ஒன்றா தான் வரும். இதுதான் ஃபங்க்ஷனுக்கு உள்ளது, 1.3க்கு உள்ளது. ஸோ இதை வந்து நீ கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. ஓகே, தேங்க்யூ.